வயிறு வீங்கி பரிதாபமான நிலையில இருக்க நடிகரை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. எல்லாரும் என்னோட நடிப்பை பார்த்து எழுந்து நின்னு பாராட்டுனாங்கன்னு ராதா ரவி அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நான் இப்படி ஒரு வேண்டுதலை வச்சிருக்கேன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க இப்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. எந்த ஒரு விழாவுக்கும் போகாத நயன்தாரா அவங்க மூக்குத்தி அம்மன் பட 2 விழாவுல கலந்துக்க காரணம் இதுதானா? ஆனந்த கண்ணீரை தருது அழகான நினைவுகள் அப்படின்னு செல்வராகவன் அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். துள்ளுவதும் இளமை இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல தான் நிறைய பேர் அறிமுகமானாங்க. இந்த படத்துல அபிநய் அவரும் நடிச்சிருப்பாரு. இப்ப அவரு ரொம்பவே முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. தொடர்ந்து வாய்ப்புக்காக போராடிக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இவருக்கு கல்லீரல்ல பிரச்சனை வந்திருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இவரை சேர்த்திருக்காங்க. வயிறு வீங்கி எலும்பும் தோலுமா மாறி இருக்காரு. அபிநய் அவருடைய ஒரு சில புகைப்படங்கள் வெளியானதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக இவரு போராடிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் இவரோட மருத்துவ செலவுக்கு மட்டுமே 15 லட்சம் பக்கம் செலவாகி இருக்காம். 28.5 லட்சம் தேவைப்படுவதா இவர் சொல்லி இருக்காரு. திரையுலகை சேர்ந்தவர்கள் மற்றும் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நெட்டிசன்கள் ஒருபுறம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அபிநய் அவருக்கு உதவி செய்ய ரசிகர்களும் முன் வந்திருக்காங்க. தனுஷ் அவர் போன்ற பெரிய நடிகர்கள் இவரோட உயிருக்கு கை கொடுக்கணும், இவரை காப்பாற்றணும் அப்படிங்கறதா எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா தான் அந்த புகைப்படம் வெளியாகி இருந்துச்சு. இந்த நோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே சிரமப்பட்டு போயிருக்காரு. அடுத்து ராதா ரவி அவரு நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பேட்டியில இந்த ஒரு காரணத்துக்காக எல்லாருமே எழுந்து நின்று என்ன பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதாவது சினிமா வரலாற்றுல பேய்க்காக அழுத ஒரே அப்பனா நான் தான் இருக்கும். பேயை பார்த்து பயப்படுறதை விட பேயை பார்த்து பாசம் வந்துச்சு என்னாலதான். சத்தியம் தியேட்டர்ல என்னோட நடிப்புக்காக எல்லாரும் எழுந்து நின்று பாராட்டுனாங்க அப்படின்னு இந்த விஷயத்த ரொம்பவே நிகழ்ச்சியா சொல்லியிருப்பாரு. அடுத்து முருகன் கிட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க ஒரு வேண்டுதலும் வச்சிருக்காங்க. திருத்தணி முருகன் கிட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தன்னோட புது கதையை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. பூஜை பண்ணது மட்டும் இல்லாம லால் சலாம் படத்துல முக்கிய காட்சிகளோட சிடி எல்லாம் தொலைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டாங்க இல்லையா? அதே போல இந்த படத்துல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீதான் எனக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காங்களாம். படமும் நல்லபடியா வெற்றி ஆகணும்னு சொல்லிதான் இந்த வேண்டுதலை வச்சிருக்காங்களாம். அடுத்து மூக்குத்தி அம்மன் 2 பட பூஜையில நயன்தாரா அவங்க கலந்துக்கிட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா சொந்த ப்ரொமோஷன்ல மட்டும்தான், அதாவது அவங்களுடைய யூஸ் பண்ற படத்துல மட்டும்தான் அவங்க கலந்துப்பாங்க. மத்த எந்த படத்தோட விழாக்கள்லயும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப மூக்குத்தி அம்மன் 2 பட பூஜையில கலந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா நயன்தாரா அவங்க இப்ப நயன்தாரா மட்டும்தான் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எடுத்துட்டாங்க இல்லையா? அதனால இனி எல்லாத்துலயும் கலந்துப்பாங்க அப்படின்னு ஃபன் பண்ணி மீம் எல்லாம் போட்டு இவங்களை கலாய்ச்சிட்டும் இருக்காங்க. அடுத்து செல்வராகவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய படங்கள் பத்தியும் அவருடைய மோட்டிவேஷனல் வீடியோக்கள் கூட சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவங்களுடைய மனைவி சொன்ன ஒரு சில விஷயங்களும் வெளியாகி இருக்கு. அதாவது செல்வராகவன் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய மனைவி பதிவிட்டு இருந்தாங்க. அதே போல செல்வராகவன் அவங்களுடைய தங்கையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவும் எங்களுக்கு ஆசிரியரா வழிகாட்டியா தந்தையா நீங்க இருந்தீங்க, வளரும் போது வார்டனா கூட இருந்தீங்க, சைக்கிள் ஓட்ட ஹிந்தி பேச எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய நினைவுகள் இருக்கு, அந்த நினைவுகளை மறக்கவே முடியாதுன்னு அவங்க பதிவிச்சிருக்காங்க. அதே போல அவங்க மனைவியும் நிறைய மெமரிஸ் இருக்கு, லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.